அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்பு எள்ளு வந்து பொரியட்டும். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸில் எடுத்துடலாம். மெயினாக வந்து எள்ளு பொரிக்கும் போது எண்ணெய் போடாமல் வெறும் சட்டியில் தாங்க பண்ணணும். அப்போ தான் வந்து எள்ளு பொரிய ஆரம்பிக்கும். இப்போ வெள்ளையாக வருது பாருங்கள், இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போது நிறம் மாறிடுச்சு. நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ஒரு பிளேட்டுக்கு. அடுத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பெருங்காயம் பொரித்து எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் அதுக்காக தான். இது இப்போது வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாம். அடுத்து 3 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. இது ஒரு நிமிஷம் கிட்ட வறுத்துக்கலாம். நிறம் மாறுறதுக்குள்ளே எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதுவும் வந்து வறுபட்டுருச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகாய், அப்புறம் வந்து பெருங்காயம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணியாச்சு. அடுத்து தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு இதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கணுங்க. அப்புறம் தான் நம்ம எள்ளு போட்டு ஒரே ஒரு சுற்று தான் விடணும், இல்லைனா அதில் எண்ணெய் புறப்பட்டுரும். அதனால தான் இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட நம்ம எள்ளு ஆட் பண்ணிடலாம். இப்போது எள்ளு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பிரமாதமான எள்ளு பொடி ரெடி ஆகிடுச்சு. அது பண்ணுறதுக்கு இந்த இதால் 1 கப் கிட்ட வந்து துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், 5 பூண்டு, ஒரு 10 கிட்ட வந்து மிளகு, ஒரு காரத்துக்கு தகுந்தாப்பில் காஞ்ச மிளகாய். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கிட்ட வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணிடுறேன், வரமிளகாய் இதை வந்து வறுத்துக்கலாம். அடுத்து இது கூட பருப்பு ஆட் பண்ணிடலாம், அப்புறம் மிளகு. ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அதாங்க, இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் உப்பு சேர்த்திட்டேன். இப்போ இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.